யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலையிலேயே புது மாதத்திலேயே நாம் கேட்ட வாக்குத்தத்த வசந்த கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். தேவனை ஆராதித்த தேவனை துதிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போனதாக வேத புஸ்தகத்திலேயே எங்குமே சொல்லவில்லை. ஆமீன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மை அதிசயமாக நடத்துகிறவர். அல்லேலூயா சொல்வோம். நாம் அவரை துதிக்க கடமைப்பட்டவர்கள். அற்புதமாக அதிசயமாக நம்மை வழி நடத்துகிற ஆண்டவரை நாம் துதிக்க ஆராதிக்க அவருடைய நாமத்தை மெய்ப்படுத்த நாம் கடமைப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உலக ஜனங்கள் அநேக நேரங்களிலேயே வெட்கப்பட்டு போவதுண்டு. ஆனால் தேவனை ஆராதிக்கின்ற தேவனை துதிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய அருமை ஆண்டவர் உரிமையோடு சொல்லி இருக்கிறார், என் ஜனம் என்று. என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கின்ற என்னை துதிக்கின்ற நாமத்தை மைப்படுத்துகின்ற என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா சொல்வோம். இந்த புது மாதத்திலேயே ஆண்டவர் நம்மை வெட்கப்பட்டு போகாமல் தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக புது கிருபையினாலும் புது நன்மையினாலும் புது ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிக்கிற வேளையிலேயே இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலேயே உன்னை நடத்துகிற அல்லேலூயா சொல்வோம். உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயே மீண்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நடத்த வேண்டிய வழியிலேயே வசனத்தின்படியாக போதித்து நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமீன் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை நன்மையான பிரயோஜனமில்ல காரியங்களை வசனத்தின் மூலமாக உனக்கு போதித்து நீ எப்படி நடக்க வேண்டுமோ நீ நடக்க வேண்டிய வழியிலேயே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா சொல்வோம். நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துகிற தேவன். நமக்கு பல ஆலோசனை இருக்கலாம், பல விருப்பங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீண்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும், யாரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும் என்பதை தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, ஹல்லேலூயா, நீ நடக்க வேண்டிய வழியிலேயே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பரிசுத்த ஆவியானவர் வசனங்களை நமக்கு கொடுக்கிற வேளையிலேயே, பரிசுத்த சித்தத்தின்படி நம்மை நடத்துகிற வேளையிலேயே, அந்த வசனத்தை நாம் ஏற்றெடுக்கிற வேளையிலேயே, வசனத்துக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுக்கிற வேளையிலேயே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டுள்ள நோக்கத்தை சித்தத்தை பிரைஸ் தி லார்ட் அதன்படியாக தேவன் நம்மை வழி நடத்த போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்வோம். இந்த அநேகர்
தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக, பரிசுத்த ஆலோசனைக்கு விரோதமாக நடக்கிற வழியினாலேயே தேவன் வைத்திருக்கின்ற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறார்கள். தேவனுடைய வசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராக உன்னை ரட்சித்த பரிசுத்த இரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கின கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதிப்பேன். நீ நடக்க வேண்டிய வழியிலேயே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கிற வேளையிலேயே தெய்வ சித்தத்திற்காக நம்மை ஒப்புக் கொடுக்கிற வேளையிலேயே ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் நிச்சயம். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. நாம் நடக்க வேண்டிய வழியிலேயே நம்மை நடத்துகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஆமென். நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, நம்முடைய வாஞ்சியின்படி அல்ல, நம்முடைய நண்பர்கள் சொல்லுகிறபடி அல்ல, நம்முடைய உற்றார் உறவுகள் சொல்கிறபடி அல்ல, ஆண்டவருடைய சித்தத்தின்படியாக பிரைஸ நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவன் நமக்கு உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் பல நேரங்களிலேயே பரிசுத்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனையும் கொடுக்காமல் விக்கிரக ஆராதனை செய்து தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போனார்கள். ஹல்லேலூயா. அற்புதங்களை கண்ட ஜனம், செங்கடல் மத்தியிலேயே நடந்த ஜனம், வனாந்தரத்திலேயே தூதர்கள் உண்ணும் உணவால் போஷிக்கப்பட்ட ஜனம், பிரைஸ் தி லார்ட். வனாந்தரத்திலேயே தாகத்தை தீர்த்த பிரைஸ் தி லார்ட் தேவனை மறந்தவர்களாக சிறைக்கப்பட்ட வேர்பிடிக்கப்பட்ட ஜனங்களுக்காக தேவன் அநேக காரியங்களை செய்தார், அநேக நன்மைகளை செய்தார். எரிகோ கோட்டையை தகர்த்தார், ராஜாக்களை வெற்றி சிறக்கும்படியாக செய்தார். பகல் மேக ஸ்தம்பத்தினாலும் ராத்திரி அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தப்பட்டார்கள். அற்புதகரமாக அதிசயகரமாக ஆண்டவர் அழைக்கப்பட்ட வேர்பிடிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பெற்ற இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். ஆனால் இந்த ஜனங்களோ ஆண்டவர் செய்த நன்மையை மறந்தவர்களாக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனையை செலுத்தார்களாக விக்கிரக ஆராதனை செய்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவனை விட்டு தூரம் போனார்கள். ஹல்லேலூயா. தேவனை அன்பை விட்டு தூரம் போனார்கள், தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு தூரம் போனார்கள், ஆராதனை விட்டு தூரம் போனார்கள். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை விட்டு தூரம் போன ஜனங்கள் அனுபவித்த வேதனை, கஷ்டம், துன்பம், பிரச்சனை, அழிவு, நாசம் எல்லாம் அவர்கள் அனுபவித்தால் காரணம் தேவனை விட்டு தூரம் போனால் நடக்கின்ற காரியங்கள். தேவனோடு தேவனுடைய வசனத்தின்படி ஆராதித்து தேவனை துதிக்கிற வேளையிலேயே தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள், நம்முடைய குடும்பத்தில் வைத்திருக்கிற நன்மைகள், நம்முடைய பிள்ளைகள் வைத்திருக்கிற நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய துதி ஸ்தோத்திரம் கொடுக்கவில்லை என்றால், தேவனுடைய அன்பை வைத்து உறவை வைத்து ஜீவிக்கவில்லை என்றால், தேவனுடைய சமுத்திர நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்க முடியாது. சிலர் ஜனங்கள் நன்மைகளை அனுபவித்தவர்கள், அற்புதங்களை கண்டவர்கள், அதிசயங்களை கண்டவர்கள், துரத்தி வந்த பார்வோனின் சேனையும் நடுக்கடலிலேயே அழித்த தேவனை கண்ணார கண்டவர்கள், தேவன் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும்
கண் மூலமாக கண்டவர்கள் அல்லேலூயா தேவனை ஆராதிக்காமல் தேவனை விட்டு என்ன செய்தார்கள்? தூரம் போனார்கள். வேதத்திலேயே தேவனை விட்டு தூரம் போனவர்களை, ஆராதனை விட்டு தூரம் போனவர்களை, அப்பத்தின் வீடாகிய பெத்லகேம் விட்டு தூரம் போனவர்கள், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனவர்களை பற்றி படிக்க முடிகிறது. தூரம் போனவர்கள். இளையகுமாரன் தகப்பன் வீட்டை விட்டு என்ன செய்தான்? தூர தேசம் போனான். படிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசிகளை எல்லாம் அழித்து போட்டான். பிரைசலா. தூரம் போனவன் தகப்பனுடைய அன்பை விட்டு, குடும்ப ஐக்கியத்தை விட்டு, குடும்பமாய் ஆராதிக்கின்ற அந்த முறைமையிலிருந்து தன் மன விருப்பத்தின்படியாக தனக்கு சேர வேண்டிய ஆசைகளை சேர்த்து அவன் தூரதேசம் போனான். இன்பமாக வாழலாம், சந்தோஷமா வாழலாம் என்று தூரதேசம் போனான். தகப்பன வீட்டிலிருந்து இறங்கி தூரதேசம் போனான். தேவனுடைய விருப்பத்தின்படி போனதல்ல, சொந்த விருப்பத்தின்படியாக, சொந்த சித்தத்தின்படியாக சந்தோஷமா வாழும்படியாக தூரதேசம் போனான். பணம் இருக்கிற வேளையிலேயே நண்பர்கள் அநேகர் கடந்து வந்தார்கள். எல்லாம் நஷ்டமான வேளையிலேயே எல்லோரும் போய்விட்டார்கள். கடைசியில் சாப்பிடுவதற்கு கூட அவனுக்கு ஒரு வழியும் இல்லை. பிரைசலா. சரித்திரம் நமக்கு நன்கு தெரியும். தேவனை விட்டு, தகப்பன் வீடை விட்டு தூரம் போன இளைய சகோதரன். ஹல்லேலூயா. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்ட ஒரு மனிதன் போகின்றான். எருசலேம் தேவனுடைய சபை ஆராதிக்கின்ற இடம், தேவனை துதிக்கின்ற இடம். சகோதரர்கள் ஒருமித்து, குடும்பமாக ஒருமித்து தேவனை துதிக்கின்ற இடத்திலிருந்து, எருசலேமிலிருந்து யோசுவனை சபிக்கப்பட்ட தேசத்திற்கு கடந்து போகிறான். ஹல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிக்கிற வேளையிலேயே இயேசு 10:30 தானே? இயேசு ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். பாருங்கள், எருசலேம் தேவனை ஆராதிக்கின்ற, தேவனை துதிக்கின்ற, தேவனுடைய பிள்ளை ஐக்கியமாக அன்பாக கூடி ஆராதிக்கின்ற எருசலேமை விட்டுவிட்டு சபிக்கப்பட்ட தேசமாகிய எரிகோவுக்கு, ஆராதனை இல்லாத ஸ்தலத்திற்கு சொந்த விருப்பத்தின்படி அவன் செல்லுகிறான். சொந்த ஆலோசனைப்படி செல்லுகிறான். ஹல்லேலூயா. போற வழி யாத்திரையில் சொல்லியிருப்பார்கள், போகாதே போகாதே என்று. கேட்கவில்லை. கள்ளர் கையிலேயே அகப்பட்டு வஸ்திரத்தை உரிந்து காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனாரோட நிலைமை. பிரைசலா. சித்தமில்லாத தூரதேசம் போகிற, தூரம் போகின்ற வாழ்க்கையில் நடக்கின்ற காரியங்கள். பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்து போன நகோமி, பெத்லகேம் அப்பத்தின் வீடு. ஒரு சின்ன பஞ்சம் வந்ததினால் மோவாப் தேசத்திற்கு போனார் ஒரு குடும்பம்.
படிக்கலாம். ரூத் 1:1 நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலேயே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் கடந்த வாரம் நாம் படித்தோம் நகோமியின் சரித்திரம், ரூத்தின் சரித்திரத்தை பற்றி. எருசலேம் பெத்லெகேம் அப்பத்தின் வீடு. ஒரு சிறு பஞ்சம் வந்த, ஒரு சிறு கஷ்டம் வந்தது. அப்பத்தின் வீட்டிலிருந்து மோவாப் தேசத்திற்கு, விக்கிரக ஆராதனை நிறைந்த தேசத்திற்கு, முன்னும் பின்னும் தெரியாத தேசத்திற்கு போகிறார்கள். அங்கு போய் சந்தோஷமாக இருக்கலாம் என்று போகிறார்கள். அங்கு சென்று தன்னுடைய புருஷனை, 2 பிள்ளைகளை எல்லாத்தையும் இழந்து நஷ்டப்பட்ட நிலையிலேயே இருட்டான அனுபவம் அது வாழ்க்கையிலே கடந்து வந்தது. காரணம், போகக்கூடாத இடத்திலேயே போனதன் காரணத்தினாலேயே. நிகைக்க நண்பான தேவடைய பிள்ளைகளை, தேவட சித்தமில்லாத இடத்திலே நாம் போகக்கூடாது. அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமை விட்டு நாம் போகக்கூடாது. தகப்பனுடைய அன்பு நிறைந்த சந்தோஷம் நிறைந்த வீட்டை விட்டு நாம் போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். எருசலேம் ஆராதனை ஐக்கியம் நிறைந்த வீடை விட்டு எக்காரணத்துக்கும் நாம் தூரதேசம் போகக்கூடாது. ஆபிரகாமை விட்டு லோத்து கண்களின் இச்சையும்படி வளமான தேசத்தில் குடியிருக்கலாம், அங்கு சந்தோஷமாக இருக்கலாம் என்று ஆபிரகாமின் அன்பையும் ஐக்கியத்தையும் விட்டு லோத்து என்ன செய்தான்? தூரம் போனான். படிக்கலாம். ஆதியாகமம் 13:11. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சம பூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவருக்கு பிரிந்தார்கள். ஆமீன். இறங்கி புறப்பட்டது ஒற்றுமையாக, அன்போடு ஐக்கியமாக, ஒரே இடத்தில் வாழும்படியாக ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். அவருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து புறப்பட்ட வேளையிலேயே ஆபிரகாம் லோத்து அழைக்கவில்லை. ஆபிரகாமோடு கூட லோத்துவும் நடந்தார். ஆனால் ஒரு கட்டத்திலேயே ஆபிரகாமை விட்டு, அவருடைய அன்பை விட்டு, ஐக்கியத்தை விட்டு, உறவு முறையை விட்டு, இச்சித்த கண்களால் இச்சித்த தேசத்திற்கு, பிரைஸ் தி லார்ட், உலக இன்பத்திற்காக உலகத்திலேயே அங்கே போன சந்தோஷமாக, ஐஸ்வர்யமாக, ஆடு மாடுகள் பெருகி செல்வந்தனாக வாழலாம் என்று நினைத்து சோதோம் குமரோ பட்டணத்துக்கு போய் குடியிருந்தான். அந்த தேசத்து ஜனங்களை பற்றி அறியவில்லை, தேசத்து நிலையை பற்றி அறியவில்லை. பாவம் நிறைந்த தேசத்திலேயே குடியிருந்த காரணத்தினாலேயே அவனுக்கு நேர்ந்த நிலைமை. மனைவி உப்பு தூணானால், பிள்ளைகளை கர்த்தருடைய போதகத்தில் வளர்க்க வேண்டிய லோத்துடைய பிள்ளைகள் தகாத உரைமையின் படியாக தகர்ந்து சீர்கட்டு போனார்கள். ஆனால் ஆபிரகாம் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டது. தேவனுக்கு சித்தமில்லாத இடங்களுக்கு நாம் போகக்கூடாது. தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய ஆலோசனைப்படி, வசனத்தின்படி நாம் நடக்க கடமைப்பட்டவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து தேவனை விட்டு தூரம் போனார்கள். இளைய மகன் திரும்பி வந்தான், தகப்பனுடைய அன்பை பெற்றுக் கொண்டான், புதிய வஸ்திரம் தரிக்கப்பட்டது, பாதங்களே பிரைஸ் தி லார்ட் செருப்பு போடப்பட்டது, பிரைஸ் தி லார்ட் அவருடைய கையிலேயே மோதிரம் போடப்பட்டது, மார்போடு கட்டி அணைத்து
குடும்பமாக சந்தோஷமாக ஐக்கியமாக இருக்கும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்தார். கரங்களை தேவனை துதிப்போம். திரும்பி வருகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. மோவாப் தேசத்துக்கு போன நகோமியும் குடும்பமும் திரும்பி வந்தது. இருட்டான வாழ்க்கை ஒரு பிரகாசமான வாழ்க்கையாக மாறினது. கரங்களை தேவனை துதிப்போம். எரேமியா 31 அதிகாரம் 9 வசனம் படிக்கிற வேளையிலேயே எரேமியா 31:9 அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை யாரும் பைபிள் கொண்ட எல்லாம் படி, அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலேயே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. பிரைஸ். தங்கள் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி வந்தபோது மறுபடியும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்தார். நம்மை நேசிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வழிகளை விட்டு நாம் திரும்பி வருகிற வேளையிலேயே தேவனுடைய சமூகத்திலேயே பாவ உணர்வோடு வருகிற வேளையிலேயே நம்மை அன்பாக நேசித்து அரவணைக்கிற தேவன் இளையகுமாரனை தகப்பனார் கட்டி அடித்து கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து பிரைஸ விருந்து பண்ணது போல சந்தோஷமான அனுபவம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க போதுமான தேவன். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். யார் யார் தேவனுடைய சமூகத்திலேயே தங்களை ஒப்புக் கொடுத்து தங்களுடைய பாவங்களை தவறுகளை உணர்ந்து அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வர தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழி நடத்த போதுமான தேவனாய் இருக்கின்றார். அல்லேலூயா சொல்வோம். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலேயே நடக்க பண்ணுவேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் பல இடர்ச்சைகள் வரலாம். மனுஷ வாழ்க்கை அல்லவா, பாவம் நிறைவேற வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரும் பிரைஸ் தி லார்ட் 100% உண்மையாக ஜீவிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் அறிந்தும் அறியாமலும் பல இடர்ச்சிகள் கடந்து வரலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரங்களில் தங்களுடைய குறைவுகளை பாவங்களை தவறுகளை உணர்ந்து தேவனுடைய சமூகத்திலேயே அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருகிற வேளையிலேயே ஆண்டவர் நம்மை வழிநடத்த போதுமான தேவனாய் இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை நம்முடைய இடர்ச்சையின் மத்தியிலேயே அதிசயகரமாக வழிநடத்துவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்வோம். அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா, நித்திய தேவனே என் இயேசுவே. அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா, நித்திய தேவனே என் இயேசுவே. ஹல்லேலூயா. நம்மை அதிசயகரமாக நம்மை அற்புதமாக வழிநடத்திய நம்முடைய தேவன் நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புவிக்கிற வேளையிலேயே சமர்ப்பிக்கிற வேளையிலேயே ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். அற்புதமாக அதிசயமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த வேளையிலேயே மறுபடியும் அவர்களை ஆண்டவர் வழி நடத்தினார். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா சொல்வோம். அழைக்கப்பட்ட வேர்விக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பெற்ற இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே மீண்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கின்ற தேவனை துதிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லவே இல்லை. இந்த பரிசுத்த வேத புஸ்தகம் எங்குமே சொல்லப்படவில்லை. அல்லேலூயா. தேவனை விட்டு தூரம் போனால், அன்பை விட்டு தூரம் போனால், ஐக்கியத்தை விட்டு தூரம் போனால், இவருடைய வசனத்தை விட்டு தூரம் போனால்
ஹல்லேலூயா. பல நேரங்களிலேயே வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் காணப்படும். வசனத்தின் முன் நடக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட தேவன் விடமாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலாக நன்மைகளை கொடுக்கிற தேவன், களிப்பை கொடுக்கிற தேவன், சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன், மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவன், இரட்டிப்பான் நன்மையினால் நிரப்புகிற நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட விடமாட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் தேவனை சேவிக்கின்ற, உண்மையாக முழுமனதோடு தேவனை ஆராதிக்கின்ற, தேவனை துதிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வசனத்தின்படி ஜீவிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லவே இல்லை. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என் ஜனம் ஒருபோதும். ஆமென். ஹல்லேலூயா. யோவேல் 1ஆம் அதிகாரம் மிக வேதனையோடு ஆரம்பமாகிறது. ஒரு பலனும் அனுபவிக்க முடியவில்லை. எல்லாவற்றையும் இழந்தவர்களாக காணப்பட்டார்கள். காரணம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை கொடுக்காத காரணத்தினாலேயே எல்லாவற்றையும் இழந்த நிலையில் ஒரு நன்மையும் அனுபவிக்க முடியாமல் 10, 11, 12 ஆகிய வசனங்களை படிக்கலாம். வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அளிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமற் போயிற்று. திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது. மாதுளை, பேரீச்சம், கிச்சிலி முதலிய வெளியின் செடிகளெல்லாம் வாடிப்போயின. சந்தோஷம். காரணம் எதனால்? இதற்கெல்லாம் காரணம் என்ன? 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிக்கிற வேளையிலேயே படிக்கலாம். 13ஆம் அதிகாரம் கடைசி பகுதி, 13ஆம் வசனம் கடைசி பகுதி, அதே அதிகாரம் 13ஆம். தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. காரணம், ஆமென், பலி செலுத்தும்படியாக ஆராதிக்கும்படியாக அழைக்கப்பட்ட வேர்பிரிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனமன் மத்தியிலேயோ இப்போ பலி இல்லை, ஆராதனை இல்லை. நீ துதிக்க வேண்டிய நேரத்தில் துதிக்க வேண்டும். தேவனை ஆராதிக்க நேரத்தில் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார், அற்புதமாக வழி நடத்தினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ தேவனை மறந்தவர்களாக தேவனை விட்டு தூரம் போனார்கள். துதிக்கும்படி ஆராதிக்கும்படியாக பலி செலுத்தும்படியாக அழைக்கப்பட்ட வேர்பிரிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள். எல்லாம் உண்டல்லவா, ஒரு குறைவும் இல்லையே என்ற நிலையிலேயே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள். ஒரு நன்மையும் அனுபவிக்க முடியவில்லை. இன்று அநேகருடைய வாழ்க்கை தேவனை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்கள், ஆராதனை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்கள், தேவனை துதிக்கும் துதிலிருந்து தூரம் போய் கொண்டிருக்கிறார்கள்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆராதனை காலை வேளையிலே தேவனுடைய வசனம் நம்மை எச்சரிக்கிறது. இன்று உனக்கு ஒரு குறைவில் எல்லாம் இருக்கலாம். தேவனை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படி அழைக்கப்பட்ட வேர் விரிக்கப்பட்ட நீ தேவனை மறந்தவளாக தூரம் போனால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் பரிசுத்த ஆவியார் நமக்கென்று நம்மத்திலேயே நாம் பிரைசலா தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைசலா, உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. 14வது வசனம், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலேயே கூடிவர செய்து நிலைமை மாறும்படியாக, சூழ்நிலை மாறும்படியாக, நீ அனுபவிக்கின்ற வேதனை மாறும்படியாக, உடைய இல்லாமை மாறும்படியாக, உடைய பஞ்சம் மாறும்படியாக, பட்டினி மாறும்படியாக, பிரைசலா, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். பிரைசலா, ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து முகங்கள் பிரகாசம் அடைந்தது, முகங்கள் வெட்கப்படவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம்? நாம் இன்று எந்த நிலையில் இருக்கின்றோம்? நம்முடைய துதி ஸ்தோத்திர பலி ஆராதனை தேவன் பிரியப்படுகிறதா? தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? நன்றியுள்ள ஆராதனை செய்கிறோமா? தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோமா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே விழுந்து கடந்து அழுகிறார்கள். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புற ஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு ஆண்டவரே உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதீம் என்று ஆசிரியர்கள் அழுகிறார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் கடந்து வருவார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடு தேவனுடைய சமூகத்தில் கடந்து வருகிற தேவனுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், நிலைமைகளை மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. உங்கள் தேவன் எங்கே என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானே என்பார்கள். 2 காரியங்களை குறித்து இங்கே சொல்லுகிறார்கள். புற ஜாதிகள் பழிக்கும் நிந்தைக்கும் உங்கள் தேவன் எங்கே என்று சொல்லப்படும் வார்த்தைகள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புறஜாதியின் மத்தியில் நாம் நிந்தையாக இருக்கக்கூடாது. நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறோம். அவள் மத்தியிலேயே பிரைஸ் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக பிரைஸ் தி லார்ட் தேவனமே அழைத்தது வேர் பிரித்ததன் நோக்கத்தை நம் மூலமாக ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக தேவனுடைய சமூகத்திலேயே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனை விட்டு தூரம் போனால் எல்லாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை. பஞ்சகாலத்திலும் ஈசாக்கு அந்த தேசத்திலே தூரம் போகவில்லை, எங்கும் போகவில்லை.
அந்த தேசத்திலேயே விதை விதைத்தான். காலம் எதுவாக இருந்தாலும் விசுவாசத்தோடு நீ விதை விதைத்தால், நம்பிக்கையோடு தேவனுடைய சமத்திலேயே நீ விதைக்கின்ற ஜெபமாகிய விதைகளுக்கு 100 மடங்கு பலன் கொடுக்க ஆண்டவர் போதுமான தேவனார். கரங்களை தேவனை துதிப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நிந்தை மிகவும் வேதனை கொடுக்கக்கூடியது. பழிக்கின்ற பழி, பிரைஸ் தி லார்ட். ஒரு தேவனுடைய பிள்ளையை ஒரு மனுஷன் பழித்தால் அது தேவனை பழிக்கிற விஷம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதமாக வழிநடத்தப்பட்டார்கள். இப்பொழுதோ புற ஜாதிகள், உன் தேவன் எங்கே, ஆராதிக்கிற தேவன் எங்கே? ஒரு நன்மையும் காண முடியாமல், ஒன்றையும் அனுபவிக்க முடியாமல் உள்ள சூழ்நிலை. புற ஜாதி ஜனங்கள் நிந்திக்கின்ற நிந்தை. பிரைஸ் தி லார்ட். அனுபவித்து யாரும் கடந்து போகக்கூடாது. தேவனுடைய அன்பை விட்டு, சத்திய வசனத்தை விட்டு, பிரைஸ் அடிசான உபதேசத்தை விட்டு யாரும் தூரம் போகக்கூடாது. ஆண்டவர் நம்மை நேசித்தபடியினாலேயே பரிசுத்த இரத்தம் கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். இதோட சித்தத்தின்படியான பிரயோஜனமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு போதித்து சத்தியத்தின் பாதையிலேயே நடக்கும்படியாக இந்த காலை வேளையிலேயே என்னை கேட்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தின் நடக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள், சத்திய வசனத்தின் நடக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள், ஜீவ வசனத்தின்படி நடக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சித்தத்தின் நடக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போதில்லவே இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனை ஆராதிக்கின்ற, தேவனை துதிக்கின்ற ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இதுவரையிலும் நடத்தி வந்த, இதுவரையிலும் கொண்டு வந்த ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கும்படியாக நம்மை தாழ்த்து ஒப்புவோடு தொடர்ந்துள்ள செய்தியை தேவனுடைய சித்தமல்ல வருகிற நாட்களிலேயே படிக்கலாம். நாம் கேட்ட வசனத்தின்படியாக இந்த மாதத்திலேயே பிரைஸ் தேவன் நம்மை ஆண்டவர் நம்மை வழிநடத்தும்படியாக நம்மை தாழ்த்து ஒப்புவோடு எல்லாம் தேவனை சோத்தரிப்போம், எல்லாம் தேவனை துதிப்போம், கரங்களை அடித்து வாய்களை தேவனை ஆராதிப்போம். சற்று நன்றி உள்ளத்தோடு நாம் கேட்ட திருவசனத்தின்படியாக பரிசுத்தான் வழிநடத்தும்படியாக இயேசுவை விட்டு தூரம் போனால், இயேசு விட்டு அன்பை விட்டு தூரம் போனால், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, அந்த வேதனைகளை குறித்தும் இயேசுவோடு நெருங்கி ஜீவிக்கின்ற, அன்போடு நெருங்கி ஜீவிக்கின்ற பிள்ளைகள் அனுபவிக்கின்ற ஆசீர்வாத நன்மைகளை குறித்தும் தானிக்கும்படியாக கிருபை தந்தீரப்பா, நமக்கு நன்றி. நாம் ஜெபிக்கிற வேளையிலேயே சௌரி பவிலாசித்த சுருக்கமாக நாம் கேட்ட வசனத்தின்படியாக தேவனை வேலை நடத்தும்படியாக இந்த மாதம் பூரா ஆண்டோடைய கிருபை கூட இருக்கும்படியாக சௌரி பவிலாசித்த ஜெபிக்கலாம். 2 மணி நேரங்கள் ஆண்டவரே அப்பா, நாங்கள் கடந்து வந்தது முதல் இம்மட்டு கர்த்தரை பாடுகிற புதிய பலனை தந்தீர் அப்பா. உம்மை ஆராதிக்க புதிய பலனை தந்தீர் அப்பா, புதிய அபிஷேகத்தை தந்தீர் அப்பா. ஆண்டவரே நல்ல பாடல்களை தந்தீர், நல்ல மெசேஜை கொடுக்க கேட்க உதவி செஞ்சீங்கப்பா. திருவிருந்து பகுதியில் நாங்கள் பங்கெடுக்க கிருபை கொடுத்தீங்கப்பா. நீங்க எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தீங்கப்பா, அதற்காக நன்றி அப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு இந்த வேளையில தந்தீங்க, நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்துல நாங்கள் படிக்கிறது போல தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை இதுவரை காத்து வந்தீரப்பா, அதற்காக உமக்கு நன்றி. இனிமேல் இந்த மாத தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவருடைய அன்புக்குள்ள, தேவனுடைய மறைவுக்குள்ள இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை அதிசயமாய் நீங்க நடத்த போகிறத நாங்க இன்னும் காண போகிறோம், அதற்காக நன்றி. எங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லப்பா, எங்க முகம் செத்து போவது இல்ல கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் உம்மால மறக்கப்படுவது இல்ல கர்த்தாவே. கர்த்தர் ஆண்டவர் எங்களை இம்மட்டும் நினைத்தருளினதற்காக ஸ்தோத்திரம். இனிமேல் எங்கள் தேவன் எங்களை அதிசயமாக நடத்த போகிறீங்கப்பா. நாங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து எங்களை அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்த தேவனை துதிப்போம், இன்னும் துதிப்போம் அப்பா. இந்த நாட்கள்ல கர்த்தர் இந்த வேளையில வந்த தேவ ஜனத்தை தம்முடைய வார்த்தையால திருப்தி படுத்துறதற்காய் நன்றி. தேவரீரே கொடுத்த வார்த்தையை கர்த்தர் இந்த வேளையில உம்முடைய தாசரை கொண்டு பலமாய் வல்லமையாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துறதற்காக
கிருபைக்காய் நன்றி. இந்த வேளையில பிரிந்து செல்ல இருக்கிற கர்த்தருடைய தேவ கிருபை மாறாத அன்பு எங்க கூட இருக்கும்படியாய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இயேசுவை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் இன்ப நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே கர்த்தாவே, அருமையாண்டவரே, நல்ல கால்வேளைக்காக நன்றி அப்பா. இந்த மாதத்தில் முதல் நாள் காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்து பாடுமை துதிக்க முடிய ஆராதிக்க முடியாக கர்த்தாவே, நல்ல சாட்சிகளை கேட்க முடியாக, இந்த மாற்றமல்ல திருவசத்தை அணிக்க முடியாக ஹல்லேலூயா திருநாளில் பங்கெடுக்க முடியாத நல்ல பாக்கியத்தை நன்றி. இந்த வாரத்தில் கர்த்தாவே, பிள்ளைகள் போகிற வர இடங்களே, வேலை செய்கிற இடங்களே, பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுகிற இடங்களே, படிக்கிற இடங்களே, குடும்ப வாழ்க்கையிலேயே, வாகனங்களை ஓட்டி செல்கிற வேளையிலும் எல்லா நிமிஷங்களிலும் ஆண்டோடைய கிருபை கூட என்று கர்த்தாவே சோத்தமுலத்தோடும் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக செபிக்கிறேங்க கர்த்தாவே. வியாதியஸ்தர்கள் அற்புதமான விடுதலை என் தேவன் கொடுக்கும்படியாக செபிக்கிறேங்க கர்த்தாவே. தேவல் மத்திய பிள்ளைகளுக்கு தேவைகள் வாஞ்சி விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக செபிக்கிறேங்க கர்த்தாவே. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவை. துதிக்கின்ற ஆராதிக்கின்ற ஜனம் கர்த்தாவே ஒருபோதும் புறஜாதி மத்தியில் வெட்கப்பட்டு போகாமல் நிலைக்கும் ஆண்டவர் கிருபை கொடுக்கும்படியாக செபிக்கிறேங்க கர்த்தாவே. மறுபடியும் காண மட்டும் இரத்த கொட்டை மறைத்து பாதுகாக்க முடியாச்சு. இந்த ஆராயில் பங்கெடுத்த எல்லா தேவடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து அனுப்புகிறேங்க கர்த்தாவே. தேவடைய பிரசனம் கூட வழி நடத்த முடியாது செபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமே பஸ்நாத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தமுள்ள ஐக்கியமும் நாம் சாக்காலம் இப்பொழுதும் எப்பொழுதும் நான் கேட்ட வசனங்கள் உண்டாயிருப்பதாக, ஆமீன். கர்த்தர் ஏன் கொடுத்த கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. எல்லோருக்கும் நன்றி. தேவன் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.